ஒட்டுமொத்த இந்தியாவிலே ஏன் தனித்துவமான மாநிலமாக நம்ம தமிழ்நாடு இருக்கின்றது. இங்க பொறுத்த வரைக்கும் தான் கிராம பகுதியிலிருந்து நகர பகுதி வரைக்கும் இருக்கின்ற மக்கள் எந்த விஷயத்தை யாரு சொன்னாலும் அதை பகுத்தறிந்து பார்ப்பாங்க. சொல்றது உண்மைதானா, இவன் சொல்றது சரிதானா அப்படின்னு அவங்களுக்குள்ளார பேசி ஒரு முடிவை எடுத்துருவாங்க. ஆக யாரா இருந்தாலும் என்ன வேணா சொல்லிட்டு போயிடலாம் அப்படிங்கிறது நம்முடைய தமிழ்நாட்டில் எடுபடாது என்பதற்கு பல தேர்தல்களை நான் முன்னுதாரணமா நான் பார்க்க முடியும். ஆக இன்றைக்கு ஒரு பாதுகாப்பு சுவர் எழுப்புகிறோம் என்று சொல்வது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு பாதுகாப்பு சுவரே தந்தை பெரியார், பேரறிஞர் அண்ணா, முத்தமிழர் கலைஞர், இன்றைக்கு அவருடைய வரியில் ஒரே உருவமாக இருக்கின்ற நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த மண் கொடுத்த ஒரு முதலமைச்சர். என்ன சொல்லுது? ஒரே நேஷன், ஒரே ரேஷன், ஒரே எலெக்ஷன், ஒரே மொழி, ஒரே பண்பாடு, ஒரே கலாச்சாரம், ஒரே உணவு வகை என்று சொல்வது எப்படி அது சாத்தியப்படும்? ஆக இதையெல்லாம் உணரக்கூடிய ஒரு கூட்டமாகத்தான் நாமெல்லாம் இருந்துட வேண்டும் என்பதற்காகத்தான் இதை பள்ளிக்கு போற பிள்ளைகளிலிருந்து பள்ளி இல்லாத கிளவி வரைக்கும் சிந்திக்கக்கூடிய ஒரே மாநிலம் எது என்று சொல்லி நம்முடைய தமிழ்நாடு தான் என்கிற பெயரை நாம் பெற்றிருக்கின்றோம்.